நாகையில் தொடரும் மழை காரணமாக விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், விவரங்கள் என்ன? எவ்வளவு விளைநிலங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது? நாகப்பட்டினத்தில் தொடர்ச்சியாக இந்த கனமழையினுடைய தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பாதிப்பினால் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலையூர், ஐவநல்லூர், அதே போல் பெருங்கடம்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடல் போல விவசாய நிலங்கள் காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக அந்த மழைநீர் இருந்த அந்த சம்பா தாளடி 30 நாட்களேயான இளம் பயிர்களானது முழுமாக அழுகியிருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய பயிர் கொண்டு கிட்டத்தட்ட 30 நாட்களே இதை நடவு செய்து ஆகிறது. இதனுடைய காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாட்கள் இது தண்ணீரிலேயே இருந்தால் முழுவதுமாக அழுகிவிடக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் பேசலாம். நான் மொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்குது, மூழ்கி இருக்குன்னு சொல்லலாம். ஏக்கருக்கு எவ்வளோ ரூபா செலவு செஞ்சீங்க? இப்போ இந்த பயிரை மீட்டெடுக்க முடியுமா? என்ன நிலையில் இருக்குது? கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 30,000 35,000 செலவு பண்ணி தான் நம்ம ஒரு இதை விதைக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா, கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையே தத்தளித்து போய் தவிச்சு போய் கிடந்தோம். இப்போ 28ஆம் தேதியிலேருந்து தொடர் மழையில் சுத்தமாக மூழ்கி போயிடுச்சு. அழுகிற நிலையில் இல்லை, அழுகிற நிலையில் போய் அழுகி போய் தோவை முறிஞ்சு போச்சுன்னா சுத்தமாக ஒன்றுத்துக்கும் பண்ண முடியாது. இப்போ திரும்பி நாங்கள் இதை பயிரிட்டு மறுபடியும் நாங்கள் இதை கரை சேர்க்கணுன்னா முடியாத விஷயம். இதை முற்றிலும் இந்த மழையில் நினைஞ்சு தண்ணி வடிகாலுக்கு கிட்டத்தட்ட வடிகிறதுக்கு ஆறும் கரையும் ஆறு தான் உயரமாக இருக்குது, தவிர வயல் அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கு. வடிகிறதுக்கு குறைஞ்சது 5 நாளாவது ஆகும். 5 நாள் 10 நாளாவது ஆனால் தான் இதை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்கிறத நாங்கள் யோசிக்க முடியும். ஒரு விவசாயியாக நாங்கள் இது யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் இந்த பயிர் எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நாங்கள் மறுபடியும் பண்ணணும்னு சொன்னாக்கா அதுக்கு திரும்பி நாங்கள் விதைக்கிறதா இல்லை இப்படியே விட்டுறதா, கோடை அதுக்கப்புறம் உளுந்து பயிரிடணும், அப்படியே உளுந்து பயிரிட தொடர்ந்துக்கலாமா இல்லை நெல்லை அப்படியே விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். இது அரசு முற்றிலும் தலையிட்டு போயிட அடிப்படையில் உரிய நிவாரணமோ இன்சூரன்ஸோ கொடுத்தா தான் நாங்கள் காப்பாற்றப்படுவோம். அனைத்து விவசாயிகளும் காப்பாற்றப்படுவாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த இன்சூரன்ஸுங்கிறது காலக்கெடு 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு பண்ணாங்க. அது விவசாயிகள்லாம் போய் இப்போ சிசேவை சென்டரில் போய் பார்க்க போனால் இன்சூரன்ஸ் ஓப்பனே ஆகலை. விவசாயி இன்னும் உங்களுக்கு தடையில் இருக்குது, அதனால் கொஞ்சம் பண்ண முடியலன்னு சொல்லி அதுக்கும் ஒரு தாமதமாகுது. 1ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதிங்கிறது இன்னும் ஒரு வார காலம் நீடிச்சா கூட எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னும் ஒரு சில விவசாயிகள் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டம் பாலையூர் பா. சிவகுமார், காவிரி விவசாயிகள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் பேசலாம். நீங்கள் எந்தெந்த பகுதி, இங்கே எந்தெந்த கிராமத்தில் விளைநிலங்கள் மூழ்கி இருக்குது? இது பாலையூர், ஐவநல்லூர், வடகுடி, பெருங்கடனூர், தெத்தி அனைத்து கிராமமே பயிரில் மூழ்கிட்டு சார். இப்போ மூழ்கிட்டு அந்த பயிரை பாருங்களேன். அந்த பயிர் 30 நாள் ஆகுது. இந்த பயிர் இனிமேல் காப்பாற்றுங்கிறது சாத்தியப்படாத ஒரு காரியம் சார். ஏன்னா இது 10 நாளாகவும் தண்ணி வருது, 10 நாள் ஆகும். இந்த 10 நாள் கழிச்சு நீங்கள் பயிரை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமை பாருங்கள் அழுகிருச்சு. இந்த 10 நாள் கழிச்சு என்ன பண்ண முடியும்? சுத்தமாக அழுகிடும். அப்போ நம்ம உரம் கொடுத்தோ திருப்பி இதை காப்பாற்றுறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆகையால் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மூழ்கி இருக்கக்கூடிய நெற்பயிர்களை காப்பாற்ற முடியாது. தமிழக அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி விரைந்து இதற்குண்டான நிவாரணத்தை வழங்க வேண்டும். அதே போல் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலகட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நம்மிடம் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.